நமது விழுப்புரம் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி கோவிலில் மார்கழி மகோற்சவமாக சிறப்பாக நடைபெறப் போகிறது. இவ்விழாவின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம குணசீல பெருமான் கோயில் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு திருப்பணி நடந்துட்டு இருக்கு. அந்த திருப்பணி இன்னும் வேகமாக நடைபெறதுக்காக நமது கோயிலில் ஒரு சங்கல்பம் பண்ண போகிறோம். அதுதான் ஆபகந்தி ஹோமம். அந்த உலக சேமத்திற்காக மட்டுமே பண்ணக்கூடிய ஹோமம். அந்த ஹோமத்தில் அதை நம்ம சங்கல்பமாக வைக்கிறோம். அப்புறம் பெண்கள் எல்லாம் அந்த லோகத்தில் சுபிட்சமாக இருக்கணுன்றதுக்காக விளக்கு பூஜை வச்சிருக்கிறோம். அதற்கு பிறகு குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைகள்லாம் சந்தோஷமாக இருக்கணும், வருங்காலம் முழுவதும் குழந்தைகள் கையில் அப்படின்றதுனால சாயங்காலம் முழுவதும் என்னன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். அதற்கு பிறகு பயமின்றி நம்ம எல்லாரும் வாழணுன்றதுக்காக என் அப்பன் 18ஆம் படியாம் கருப்பண்ண சுவாமின்ற துணையோட நம்ம ஐயப்ப சுவாமி அங்கே பிரதிஷ்டை பண்ணுறோம். அதனால் இந்த மகோற்சவத்திற்கு எல்லாரும் வரணும். வந்திருந்து இறையருளையும் குருவருளையும் பெற்றுட்டு, மேலும் இவ்விழாவிற்கு நிறைய மகான்கள் வராங்க, நிறைய 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 வேதம் படித்தவங்க வராங்க. நம்ம உளுந்தூர்பேட்டை சாரதாவிடத்திலிருந்து அம்பா வராங்க, மாதாஜி வராங்க. எல்லாரும் வந்து எல்லாருடைய ஆசீர்வாதையும் எல்லாருடைய அனுகிரகத்தையும் பெற்று நீங்கள் எல்லாம் சீரும் சிறப்பும் அமோகமாக இருக்கணும்னு, இந்த விழிமாநகரம் சீரும் சிறப்புமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நல்ல நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.